அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அப்படிங்கிறது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அதனால கைது பண்ணிருக்காங்க, தவறு ஏதும் இல்லை அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களோ? கைது பண்றது கேட்டா இல்ல மக்கள் ஒரு ஆள் யோசிக்கிறாங்களோ? தவறு பண்ணாரு கைது பண்ணாங்க. நீங்களும் பிரைம் மினிஸ்டர் வரலாங்க, யதார்த்தத்தை பத்தி கவலையே படாம சொல்றீங்க பாருங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அறிவிச்சதுக்கு பின்னால ஒரு முதலமைச்சரை கைது பண்றாங்க என்பது அது ஜனநாயக படுகொலை இல்லையா? நீங்க முன்னால நடவடிக்கை எடுங்க. அதென்ன தேர்தல் நேரத்தில் போய் கைது பண்ணுவீங்க? ஒரு பிரதான எதிர்கட்சியுடைய வங்கி கணக்குல நீங்க வந்து முடக்குறீங்க. இதெல்லாம் ஜனநாயகமா? மூளை இருக்கிற எவனும் ஏத்துக்க மாட்டான். அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும். இப்போ வாக்காளர்கள் நீங்க தவறு சொல்றீங்களோ? வாக்காளர்கள் நான் தவறு சொல்லி, வாக்காளர்களே தவறே செய்யலைன்னாலும் வேற ஏதோ தவறோ அப்படின்னு உங்க சந்தேகம் பாருங்க, அது கொஞ்சம் நியாயமா படுது எனக்கு. இப்போ நீங்களும் அந்த லைனுக்கு வரீங்க? உங்க லைனுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேங்க. இல்ல அமித்ஷா வந்து சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல இதே போல தேர்தல் முடிவுங்கிறது பாஜக கூட்டணி 400 இடங்களை நாங்க தொடுவோம். அன்னைக்கு மதியமே 2 மணிக்கு ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வைப்பாரு. அந்த பிரஸ் மீட்ல காங்கிரசின் தோல்விக்கு காரணம் இவிஎம் தான் சொல்லுவாரு. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதை நோக்கி தான் நீங்க அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஹிட்லர் பத்தில கோயபிள்ஸ் ஒருத்தர் இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு? எது? அந்த காலத்துல ஹிட்லர் இருக்கா பாருங்க, அந்த ஹிட்லர் பக்கத்துல கோயபிள்ஸ். அவன் என்னென்ன பேசினான்னு வேணா நீ வரலாற்று பத்த புதி எடுத்து படிச்சு பாருங்க. இதுவும் அதுவும் ஒன்னா இருக்கு. அது எப்படிங்க அது? ஹிட்லர் கோயபிள்ஸ், இங்க நரேந்திர அமித்ஷா அப்படியே டிட்டோவா இருக்கு பாருங்க. ஒரு மறுபிறவில எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க அப்படியே அடுத்த பிறவி எடுத்திருக்காங்களோ? ஏங்க, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் தேர்தலுக்கு முன்னாலே இத்தனை தொடுவோம், அது எதிர்கட்சி தலைவர் இந்த 2 மணிக்கு இது மாதிரி தான் பேசுவாரு. இது என்னது கோமாளி கூத்து இல்லையா? ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு, பதவியில் இருப்பவர்களுக்கு தான் பொறுப்பும் பொறுமையும் வேண்டும், நிதானமும் வேண்டும். ஆனால் இவர்கள் பேச்சுல நிதானமே இல்லையே. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி எல்லாம் முடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் பேசுகிற இதற்கு பின்னாலும் இந்த மக்கள் ஆதரிப்பார்கள் என்றால் இந்த நாட்டில் பிறந்ததுக்காக நம்ம வேதனைப்படுறதான ஒரு வழியில்